Hi students, we are going to discuss chapter 16 Inheritance part 2. In the previous video, we have learnt about what is inheritance and its types. Now we are going to learn about how to create a derived class and visibility modes. What is derived class? The class which is created from the existing class is called as a derived class. So the derived class is also called as a child class or subclass, and it is also called as a power packed class. Why it is called as a power packed class? Because the derived class can access the elements of the members of the base class, and additionally it can have its own features also. So derived class na enna ஏற்கனவே இருக்கிற கிளாஸ்ல இருந்து நம்ம ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்றது தான் derived class. இத பவர் பேக்ட் கிளாஸ்னு சொல்றோம். எதுக்காக இது பவர் பேக்ட் கிளாஸ்னு சொல்றோம்னா இந்த derived class என்ன பண்ணும், அதுடைய parent classல இருக்க மெம்பர்ஸையும் இதால ஆக்சஸ் பண்ண முடியும், அதையும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அடிஷனலாகவும் இந்த derived classக்கு மெம்பர்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இதை பவர் பேக்ட் கிளாஸ்னு சொல்றோம். ஸோ how to define the derived class? Let's see that. While defining a derived class, the derived class should identify the class from which it is derived here. So the following points should be observed for defining the derived class here. So நம்ம எந்த கிளாஸ்லேருந்து அதை derive பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். Let's see the syntax for this. The keyword class has to be used. So obviously when you are going to create a class na கண்டிப்பா நம்ம classன்ற keyword யூஸ் பண்ணணும். Then name of the derived class is to be given after the keyword class. So first the class keyword should be used. Can you see that? First class keyword should be used. After that name of the derived class. எப்படி நம்ம ஒரு class create பண்ணும்போது classம் class nameம் கொடுக்குறோமோ, similarly இங்க என்ன பண்றோம், class derived class ஓட name நம்ம mention பண்ணணும். Then after that a single colon. So you have to use a single colon here. Then after that the type of derivations here. நம்ம எந்த வேல இந்த class derive பண்ண போறோம். That is we have to specify the visibility mode here. So we have access specifiers. No, what are the three access specifiers? Private, public, protected. எதுக்காக இந்த access specifiers யூஸ் பண்றோம்? It controls the how the members can be accessed within the class. ஓகேங்களா? So அதாவது நம்ம இந்த access specifier யூஸ் பண்ணிட்டு தான் அந்த பேசிஸ்ல தான் particular members எப்படி அந்த கிளாஸ்க்குள்ள ஆக்சஸ் பண்ணலாம்ன்றத இந்த access specifiers தான் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பிரைவேட்டா கொடுத்திருந்தோம்னா என்ன ஆகும், அந்த பிரைவேட் மெம்பர்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்டால ஆக்சஸ் பண்ண முடியாது, கிளாஸ்க்குள்ள இருக்க மெம்பர் ஃபங்க்ஷன்ஸால ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக்கா இருந்தா அவுட் சைட் தி கிளாஸும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அந்த மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் வந்து ஆக்சஸ் ஆகுது அதை கண்ட்ரோல் பண்றது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். அப்போ விசிபிலிட்டி மோட்னா என்ன? ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்க்கும் விசிபிலிட்டி மோடுக்கும் ஒரு மைல்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுமே சிமிலர் தான், பட் இருந்தாலும் அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன மேஜர் டிஃபரன்ஸ்னா, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் மெம்பர்ஸ் எப்படி கிளாஸ்க்குள்ள ஆக்சஸ் ஆகணும்ன்றதை கண்ட்ரோல் பண்ணுது. விசிபிலிட்டி போர்டு எதுனா நம்மளோட மெம்பர்ஸ் வந்து டிரைவ்டு கிளாஸ்க்கு எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அந்த டிரைவ்டு கிளாஸ் ஆக்சஸை கண்ட்ரோல் பண்றது தான் விசிபிலிட்டி மோட் ஹியர். ஸோ நம்ம இருக்கிற கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த டிரைவ்டு கிளாஸை எப்படி அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ என்னென்ன மெம்பர்ஸ் ஆஃப் தி பேஸ் கிளாஸ் எல்லாமே டிரைவ்டு கிளாஸ் ஆக்சஸ் பண்ணலாம், எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா, பர்டிகுலர் நம்ம கண்டிஷன்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ எப்படிலாம் அதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த விசிபிலிட்டி மோட். ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபாதர் கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரைவேட் மோட், பப்ளிக் மோட், ப்ரொடெக்டட் மோட். அதாவது அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒன்று காமன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அந்த காமன் ப்ராப்பர்ட்டி அவங்களோட கிட்ஸும் யூஸ் பண்ணலாம், அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி. ஒரு சில ப்ராப்பர்ட்டி அவங்களோட கிட்ஸ்க்கு மட்டும் அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து விசிபிலிட்டி மோட். ஸோ எந்த மோடில் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் அவங்களுடைய கிட்ஸும் அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணுறாங்க அதை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் விசிபிலிட்டி மோட் ஹியர். ஓகே, ஸோ த டைப் ஆஃப் விசிபிலிட்டி மோட்ஸ் ஆர் நேம்லி private, public and protected. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். எந்த விசிபிலிட்டி மோட்லேருந்து நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண போகிறோம், ஸோ அந்த விசிபிலிட்டி மோடு தான் ஜஸ்ட் ஸ்பெசிஃபை தி
access control of the derived class. In which way the derived class can access the member of the base class. Okay, so suppose நம்ம எந்த visibility mode specify பண்ணலன்னா default அது என்ன visibility mode எடுத்துக்கும், private visibility mode எடுத்துக்கும். so private visibility mode எடுத்தா என்ன ஆகும் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். okay, then so கண்டிப்பா after the colon we have to mention the visibility mode. அப்படி நீங்க visibility mode specify பண்ணலன்னா default அது என்னவா எடுத்துக்கும், private எடுத்துக்கும். after that we have to mention the name of the base class. எந்த கிளாஸ்லேருந்து நம்ம derive பண்ண போறோமோ அந்த base class மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, that is a parent class. so derived class ன்றது child class, parent ன்றது that is base class is a parent class. we can derive a class from more than one class also. நம்ம multiple பார்த்தோம் இல்லையா, multiple inheritance என்ன ஆகும், the class can be derived from more than one base classes. so இந்த கேசஸ்ல the base class can be separated by the comma here. ஓகேங்களா, so after that open the curly brace. within the curly braces you can mention the member of the derived class. so derived class என்ன பண்ணும், இந்த visibility mode specify பண்றதுனால base classல இருக்க members இந்த visibility modeல accessம் பண்ண முடியும். additionalaவும் இந்த derived classக்கு members இருக்கலாம். என்னென்ன members இருக்கலாம், data membersம் இருக்கலாம், member functionsம் இருக்கலாம். அது எல்லாமே இந்த curly bracesக்குள்ள நாம define பண்ணோம். do you understand the concept here? ரொம்ப simple derived class create பண்றது. so class derived class ஓட name colon visibility mode base class name and we have to define the derived class here. so shall we see the example for this? okay, so this example is based on the single inheritance. single inheritance என்ன, அதுல என்ன பார்த்தோம், the class can be derived from only one base class. ஒரே ஒரு base classல இருந்து derive பண்றதை தான் நம்ம என்ன type of inheritance சொல்றோம், single inheritance ன்னு சொல்றோம். ஓகேங்களா, so இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்னு ஒரு base class இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் base classல private data members, எதெல்லாம் private data members, name roll number வந்து private data members இருக்கு. under the publicல வந்து member functions create பண்ணிருக்கோம். என்னென்ன member functions, accept name. so இந்த accept name function எதுக்காக யூஸ் பண்றோம்னா we are reading the roll number and name. so roll numberம் நேமும் வந்து நம்ம இங்க ரீட் பண்றோம். ஓகேங்களா, so இது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இன்னொரு மெம்பர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம், தட் இஸ் டிஸ்பிளே நேம். ஸோ டிஸ்பிளே நேம் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன டேட்டாஸை வந்து ரீட் பண்ணுமோ அந்த டேட்டாஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேஸ் கிளாஸ். இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு என்ன சின்டெக்ஸ், we have to specify the keyword class. so class என்ற keyword கொடுத்திருக்கோம். then we have to mention the name of the derived class. so what is the name of the derived class, exam. exam is the derived class and colon and visibility mode. so என்ன visibility modeல நம்ம base class நம்ம derive பண்ண போறோம், inherit பண்ண போறோம்னா public modeல தான் we are going to inherit the member of the base class. எது base class, student. ஓகேங்களா, so student கிளாஸ்ல இருக்க மெம்பர்ஸை நான் எந்த மோட்ல இன்ஹெரிட் பண்ண போறேன், பப்ளிக் மோட்ல இன்ஹெரிட் பண்ண போறேன். ஓகேங்களா, தென் ஸோ ஸ்டூடெண்ட் மெம்பர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் நமக்கு என்ன ஆகும், எக்ஸாம் கிளாஸுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். தென் அடிஷ்னலா எக்ஸாம் கிளாஸ்க்கும் நம்ம என்ன பண்றோம், மெம்பர்ஸை கிரியேட் பண்றோம். ஸோ எக்ஸாம்ல 3 டேட்டா மெம்பர்ஸ் கிரியேட் பண்றோம், தட் இஸ் மார்க் 1, மார்க் 2, டோட்டல். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் how to identify the data members. data membersனா it's nothing but variables only. then இங்க எக்ஸாம்ல வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. மார்க் அக்செப்ட் பண்றோம், ஸோ மார்க்கை ரீட் பண்றோம், தென் அந்த மார்க்கை டிஸ்பிளேயும் பண்றோம். டிஸ்பிளே பண்ணும்போது we are just perform the addition, அதை ஆட் பண்ணி நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ நமக்கு 2 கிளாஸஸ் இருக்குது. என்னென்ன கிளாஸஸ் இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா, we have created a 2 class. ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட்ன்றது தான் பேஸ் கிளாஸ். இந்த பேஸ் கிளாஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ண கிளாஸ் தான் எக்ஸாம். ஸோ எக்ஸாம் வந்து டிரைவ்டு கிளாஸ், ஸ்டூடெண்ட் வந்து பேஸ் கிளாஸ் இயர். ஓகே, ஸோ த எக்ஸாம் கேன் inherit தி மெம்பர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இயர். ஸ்டூடெண்ட்டில் இருக்க மெம்பரை எக்ஸாமால் inherit பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா அந்த கிளாஸில் இருக்க மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு we have to create an object. ஓகேங்களா, இப்போ நமக்கு 2 கிளாஸஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட் கிளாஸும் இருக்குது, எக்ஸாம் கிளாஸும் இருக்குது. அப்போ நான் எந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள்
நான் உங்களோட பேரண்ட் கிட்ட பேசணும்னா ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ணாலே போதும். ஸோ ஸ்டூடெண்ட் மூலயமா நான் என்ன பண்ணலாம், உங்கள் பேரண்ட்டையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலே நம்ம என்ன பண்ண முடியும், சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலே சைல்டில் இருக்க மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும், பேரண்டில் இருக்க மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலே போதும். இதுவே நான் பேஸ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணனா அப்போ என்ன ஆகும், என்னால் பேஸ் கிளாஸில் இருக்க மெம்பர்ஸை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர எக்ஸாமில் இருக்க டிரைவ்டு கிளாஸில் இருக்க மெம்பர்ஸை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் நான் எக்ஸாம் டிரைவ்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணனா டிரைவ்டு கிளாஸில் இருக்க கண்டென்ட்டையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் பேஸ் கிளாஸில் இருக்க கண்டென்ட்டும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஷால் வி see that? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம்ன்றது டிரைவ்டு கிளாஸ். ஸோ டிரைவ்டு கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அக்செப்ட் நேம் இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸில் இருக்குது, பேஸ் கிளாஸில் இருக்குது. இந்த பாருங்கள், அக்செப்ட் நேம்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எங்கே இருக்குது, பேஸ் கிளாஸில் இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம ஆப்ஜெக்ட் எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம், டிரைவ்டு கிளாஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிரைவ்டு கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிகிட்டே நம்ம என்ன பண்ணலாம், பேஸ் கிளாஸுடைய மெம்பர்ஸையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதாங்க அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இயர், ரீயூசபிலிட்டி இயர். நம்ம மறுபடியும் அந்த அக்செப்ட் நேம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏற்கனவே க்ரியேட் பண்ண கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். Do you understand the concept here? So the accept name function வந்து base classல call ஆகும். Then this function will be executed. Then you have to enter the value for roll number and name here. Then after that e1 dot accept mark. So accept mark function is available in which class? It is in the derived class here. So we have to enter the mark for the, that is value for the mark 1 and mark 2. After that display name function. டிஸ்பிளே நேம் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, எந்த கிளாஸில் இருக்குது, பேஸ் கிளாஸில் இருக்குது. ஸோ பேஸ் கிளாஸில் இருக்க டிஸ்பிளே நேம் இன்வோக் ஆகி நம்ம என்டர் பண்ண ரோல் நம்பர் நேமும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். லேட்டர் அகெயின் இட் இன்வோக்கிங் த ஃபங்க்ஷன் விச் இஸ் இன் த டிரைவ்டு கிளாஸ் இயர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் இயர்? ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஏற்கனவே க்ரியேட் பண்ண கிளாஸ்லேருந்து ஒரு நியூ கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே க்ரியேட் பண்ண கிளாஸில் இருக்க மெம்பர்ஸையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், அடிஷ்னலாகவும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுதான் டிரைவ்டு கிளாஸ். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து டிரைவ்டு கிளாஸ்க்கு மட்டுமே நம்ம க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணோம்னா டிரைவ்டு கிளாஸில் இருக்க கண்டென்ட்டையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், பேஸ் கிளாஸில் இருக்க கண்டென்ட்டையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஷால் வி ரன் அண்ட் see this output? So I'm just compiling this program. So enter the roll number. So I'm entering 12, entering the name Vijay, enter the marks 89, 98. Can you see the output here? Okay, so this is a function which is available in the base class and mark 1 mark 2 function available in the derived class. ரெண்டுமே வந்து access பண்ணி நம்ம execute பண்ணிருக்கோம். Do you understand the concept here? So the next example is multi-level programming. So multi-level எப்படி இருக்கும், the class can be created from the base class. Again, the derived class is derived from the another derived class. And the transitive nature, making a relationship create ஆகிட்டே போகிறது multi-level. That is grandfather, father, son. ஓகேங்களா? அதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இயர். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்னு ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட் பேஸ் கிளாஸ்லேருந்து எக்ஸாம்னு ஒரு டிரைவ்டு கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம். இந்த எக்ஸாம் டிரைவ்டு கிளாஸ்லேருந்து நம்ம இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், ரிசல்ட். ஸோ எக்ஸாமும் ஒரு டிரைவ்டு கிளாஸ் தான், ரிசல்ட்டும் ஒரு டிரைவ்டு கிளாஸ் தான். ஸோ திஸ் டிரைவ்டு கிளாஸ் பிகம்ஸ் தி பேஸ் கிளாஸ் டு தி another derived class. This is the multi-level inheritance here. Do you understand? So it provides the transitive nature here. So student will act as a grandfather, exam will act as a father, and result will act as a son here. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட்லேருந்து எக்ஸாமை டிரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸாம் இஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் இயர். ஸோ எக்ஸாம் கிளாஸால் என்ன பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும், ப்ளஸ் எக்ஸாமில் இருக்க மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் ரிசல்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் எந்த கிளாஸ்லேருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம், எக்ஸாம் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ த ரிசல்ட் கிளாஸ் என்ன பண்ண முடியும், ரிசல்ட்டில் இருக்க மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும், எக்ஸாமில் இருக்க மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும், ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிராண்ட்
grandfather father son. ஸோ சன்னுக்கு வந்து ஃபாதர் கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியும் ஆக்சஸ் பண்ண முடியும், கிராண்ட்ஃபாதர் கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இயர். ஸோ அப்போ எந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போதும், இந்த லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணுற டிரைவ்டு கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். யூ கேன் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் லெவல்ஸ். இந்த லெவல்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். வெறும் கிராண்ட்ஃபாதர் ஃபாதர் சன் அந்த பேசிஸ்லன்னு கிடையாது. யூ கேன் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் லெவல்ஸ் இயர். நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் லெவல்ஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த நம்ம லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணுற டிரைவ்டு கிளாஸ்க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். we can able to access all the classes which is above that. ஓகேங்களா, ஸோ அந்த லாஸ்ட் இப்போ நான் ரிசல்ட்டுக்கு மட்டும் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே என்னால் ரிசல்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும், எக்ஸாமில் இருக்க மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட் இருக்க கிளாஸில் இருக்க மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை கிளாஸ்லேருந்து வேணாலும் நம்ம டிரைவ் பண்ணிகிட்டே போகலாம். அப்படி டிரைவ் பண்ணும்போது ஒவ்வொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு சம் ரிலேஷன் இஸ் தேர். அதனால தான் ட்ரான்சிட்டிவ் நேச்சர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஈஸியாக we can transfer and we can able to access the member from each classes also. Do you understand that? ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த அதே கண்டென்ட்டு தான். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்லேருந்து நம்ம இன்னொரு டிரைவ்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். என்ன கிளாஸ் அது? எக்ஸாம். ஸோ எக்ஸாமுடைய பேஸ் கிளாஸ் எது? ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எக்ஸாம் கிளாஸால் என்ன பண்ண முடியும், ஸ்டூடெண்ட் மெம்பரையும் ஆக்சஸ் பண்ண முடியும், எக்ஸாமையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, தென் அகெயின் ரிசல்ட்டுன்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறோம். இந்த ரிசல்ட் கிளாஸை எந்த கிளாஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம்? எக்ஸாம்லேருந்து டிரைவ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ ரிசல்ட்டுக்கு எது பேஸ் கிளாஸ்? எக்ஸாம் தான் பேஸ் கிளாஸ். எக்ஸாமுக்கு எது பேஸ் கிளாஸ்? ஸ்டூடெண்ட் தான் பேஸ் கிளாஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ ரிசல்ட்டுக்கு பேஸ் கிளாஸ் எக்ஸாம், எக்ஸாமுக்கு பேஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, ஸோ அப்போ நம்ம எதுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போதும்? ரிசல்ட்டுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். ஸோ ரிசல்ட்டுக்கு வந்து R1ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அக்செப்ட் நேம், இந்த அக்செப்ட் நேம்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் எங்கே இருக்குது? ஸ்டூடெண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அந்த வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிகிட்டே நம்ம எக்ஸாம் கிளாஸையும் ஆக்சஸ் பண்ணலாம், தென் ஸ்டூடெண்ட் கிளாஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். தென் அக்செப்ட் மார்க், இந்த அக்செப்ட் மார்க் எங்கே இருக்குது? இட் இஸ் அவைலபிள் இன் தி எக்ஸாம். ஸோ காலிங் தி base class function which itself a derived class. ஓகேங்களா, then display name. So the display name is what? It is available in the student base class. Then display mark is available in the exam class. ஓகேங்களா, தென் ஷோ ரிசல்ட். இந்த ஷோ ரிசல்ட் தான் எங்கே இருக்குன்னா இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இருக்கு. ஸோ இங்கே ரிசல்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? இட் பெர்ஃபார்ம்ஸ் தி அடிஷ்னல் ஆப்ரேஷன்ஸ். யா, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் இயர்? ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டிரைவ் பண்ணியிருக்கோம். அந்த டிரைவ்டு கிளாஸ்லேருந்து இட் டிரைவ்ஸ் இட் செல்ஃப், மறுபடியும் இன்னொரு கிளாஸை டிரைவ் பண்ணுறோம். அந்த ஃபைனல் டிரைவ்டு கிளாஸ்க்கு மட்டும் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். ஓகேங்களா, இந்த ரிசல்ட்டுக்கு மட்டும் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். Through this object of result we can access the member of exam and access the member of student here. So shall we run and see the output now? So it is compiling now. So exam enter roll number. So in the roll number or name read பண்ற functions எங்க இருக்கு? It is available in the student base class. 3 subject marks எதுல இருக்கு? It is available in the exam. Okay, then after that in the result நமக்கு total marks code, இந்த மார்க் எங்கேருந்து வருது? நமக்கு ரிசல்ட் கிளாஸ்லேருந்து டிஸ்பிளே ஆகுது. Do you understand this? விசிபிலிட்டி மோட். ஸோ நம்ம டிரைவ் பண்ணும்போது அங்கே விசிபிலிட்டி மோட் மென்ஷன் பண்ணோம் இல்லையா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அது இம்பார்ட்டன்ட்னா, ஸோ த்ரூ திஸ் ஒன்லி த டிரைவ்டு கிளாஸ் வில் கம் டு நோ இன் வாட் பேஸ், இன் வாட் ஆக்சஸ் மோட் வி ஆர் கோயிங் டு ஆக்சஸ் தி மெம்பர் ஆஃப் தி பேஸ் கிளாஸ் இயர். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் வந்து பேஸ் கிளாஸ் வந்து கொடுத்துட முடியாது, டிரைவ்டு கிளாஸ்க்கு கொடுத்துட முடியாது. பேஸ்ட் ஆன் த விசிபிலிட்டி மோட் ஒன்லி த ஆக்சஸ், இட் கண்ட்ரோல் தி ஆக்சஸ் இயர். த இம்பார்ட்டன்ட் features of inheritance is to know which member of the base class will be occurred by the derived class here. எந்தெந்த மெம்பர் பேஸ் கிளாஸோட மெம்பர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் derived classஆல, இதை யார் ஸ்பெசிஃபை பண்ண முடியும்னா visibility mode. The accessibility of the base class by the derived class is controlled by the visibility mode here. 3 visibility modes are there: private, protected and public. Default visibility mode is private. So நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலை, நம்ம கிளாஸை டிரைவ் பண்ணும் போது visibility mode ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா default it will be considered as a private.
Though visibility modes and access specifiers look similar, I already told you that there is a difference between the access specifier. So access specifier எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? It controls the accessibility of the members within the class. ஓகேங்களா? So private, public, protected இது என்ன பண்ணும்? அந்த மெம்பர்ஸ்ல அந்த கிளாஸ்க்குள்ள அந்த மெம்பர்ஸ் எப்படிலாம் ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் access specifier. பட் visibility mode என்னன்னா inherited members derived class கண்ட்ரோல் பண்ணுறது தான் visibility mode. Whereas visibility mode controls the access of inherited members within the class. ஒரு derived class எப்படி member of the base class access பண்ணலாம் அதை control பண்ணுறது தான் visibility mode. So let's see that private visibility mode. Suppose நம்ம create பண்ணும்போது inherit பண்ணும்போது private visibility modeல create பண்ணிருந்தோம்னா member of the base class எல்லாம் எப்படி inherit ஆகும்ன்றதை பார்க்கலாம். When a base class is inherited with private visibility mode, the public and protected member of the base class becomes the private member of the derived class here. Consider that this is a base class. So base classல நமக்கு 3 members இருக்கலாம். Private members இருக்கலாம், protected members இருக்கலாம், public members இருக்கலாம். இது derived class. ஸோ நம்ம என்ன மோடில் டிரைவ் பண்ண போகிறோம்? இன்ஹெரிட் பண்ண போகிறோம் ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடில் டிரைவ் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரைவேட் மெம்பர்ஸ் எப்போவுமே இன்ஹெரிட் ஆகாது. டிரைவ்டு கிளாஸால் ப்ரைவேட் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் அந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் எக்ஸிஸ்டிங்காக இருக்கும். அந்த வேல்யூஸ் எல்லாமே எக்ஸிஸ்டிங்காக இருக்கும். பட் டிரைவ்டு கிளாஸால் ப்ரைவேட் மெம்பர்ஸை எப்போவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ரைவேட் மெம்பர்ஸ் இன்ஹெரிட்டே ஆகாது. ஆனால் நம்ம விசிபிலிட்டி மோடில் ப்ரைவேட் கொடுத்துருந்தோம்னா the protected members become a private members, public members become a private members. So என்னெல்லாம் protected of base class இருக்கோ, protected member of base class எந்த வேலை derived classக்கு inherit ஆகுமா? privateல inherit ஆகுமா? பப்ளிக்காக இருக்கும். மெம்பர்ஸ் வந்து பேஸ் கிளாஸில் பப்ளிக் மெம்பர்ஸாக இருக்கும். பட் அது இன்ஹெரிட் ஆகும்போது அது என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ப்ரைவேட் மெம்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன் இப்படி ப்ரைவேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா நம்ம டிரைவ் பண்ணும்போது என்ன விசிபிலிட்டி மோட் கொடுத்துருக்கோம்? ப்ரைவேட் விசிபிலிட்டி மோட் கொடுத்துருக்கோம். சிம்பிள் கான்செப்ட். நம்ம டிரைவ் பண்ணும்போது கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ் நேம், கோலன், ப்ரைவேட் பேஸ் கிளாஸ் இப்படி கொடுத்தோம்னா அங்கே ப்ரைவேட்னு கொடுத்ததுனால பேஸ் கிளாஸில் என்ன மெம்பர்ஸ் இருந்தாலும் எல்லா மெம்பர்ஸும் என்ன விசிபிலிட்டி மோட இன்ஹெரிட் ஆகும்? ப்ரைவேட் விசிபிலிட்டி மோட இன்ஹெரிட் ஆகும். Do you understand this? The next one, protected visibility mode. So protected கொடுத்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். என்ன டிரைவ் பண்ண போகிறோம்? கிளாஸ், டிரைவ் கிளாஸ், கோலன், protected and base class. அப்போ protected visibility modeல inherit பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா when a base class is inherited with protected visibility mode, the protected and public member of the base class become the protected member of the derived class. So base classல இருக்க பப்ளிக் மெம்பர்ஸும் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸும் டிரைவ்டு கிளாஸில் அது என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ப்ரொடெக்டட் மெம்பர்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் பேஸ் கிளாஸில் இருக்க ப்ரைவேட் மெம்பர்ஸ் வில் நாட் பி inherited. So protected member of the base class and public member of the base class becomes the protected member of the derived class here. So base classல அது பப்ளிக்காக இருக்கும், பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஆனால் அது என்னவா derived classக்கு inherit ஆகுது? ப்ரொடெக்டடாக inherit ஆகுது. ஸோ சிம்பிள். ப்ரைவேட் விசிபிலிட்டி மோட் கொடுத்தா எல்லாமே ப்ரைவேட்டாக inherit ஆகும். ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோட் கொடுத்தோம்னா பேஸ் கிளாஸில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் என்ன மோடில் இன்ஹெரிட் ஆகும்? ப்ரொடெக்டட் விசிபிலிட்டி மோடில் இன்ஹெரிட் ஆகும். Do you understand that? The last one is public visibility mode. So when you give a public visibility mode, what will happen? The protected member of the base class will be inherited as a protector of the derived class, and public member of the base class will be inherited as a public member of the derived class here. So நம்ம public visibility modeல கொடுத்தோம்னா as it is அப்படியே inherit ஆகும். base classல என்ன மோட்ல இருக்கோ அதே மோட்ல derived classல inherit ஆகும். அதுதான் public. So as usual private members will not be inherited. Protected member இருக்க base class again அது என்னவா inherit ஆகும்? The same protected of the derived class. Public members of the base class, the same will be inherited as a public member of the derived class here. Do you understand the concept? So the visibility mode எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு derived class control access control பண்ணுறது தான் visibility mode. So base classல இருக்க மெம்பர்ஸை எந்த மோடில் derived class access பண்ணலாம் அந்த கண்ட்ரோலை ஸ்பெசிஃபை பண்ணுறது
பண்ணுறது தான் விசிபிலிட்டி மோட் இயர். ஸோ அதில் ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடில் நம்ம இன்ஹெரிட் பண்ணோம்னா எல்லாமே ப்ரொடெக்டடும் பப்ளிக் எல்லாமே ப்ரைவேட்டாக நமக்கு டிரைவ்டு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் ஆகும். ப்ரைவேட்டாக இன்ஹெரிட் ஆனால் என்ன ஆகும், அந்த ப்ரைவேட் டேட்டாஸை ஆப்ஜெக்டால் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒன்லி அ மெம்பர் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் ப்ரொடெக்டடாக நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது எல்லாமே ப்ரொடெக்டடாகவே டிரைவ்டு கிளாஸ்க்கு இன்ஹெரிட் ஆகும். ஸோ பேஸ் கிளாஸில் இருக்க ப்ரொடெக்டட் மெம்பர்ஸும் பேஸ் கிளாஸில் இருக்க பப்ளிக் மெம்பர்ஸும் என்னவா இன்ஹெரிட் ஆகும், ப்ரொடெக்டடாகவே இன்ஹெரிட் ஆகும். பப்ளிக்காக கொடுத்தோம்னா ஆஸ் இட் இஸ் அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ பேஸ் கிளாஸில் ப்ரொடெக்டட் இருந்ததுன்னா அப்படியே ப்ரொடெக்டட், பேஸ் கிளாஸில் பப்ளிக் இருந்ததுன்னா அப்படியே பப்ளிக், அப்படியே inherit ஆகும். Do you understand the concept here? So when a class are inherited with a public, protected or private, the private member of the base class are not inherited, they are only visible. So public member of the base class inherit ஆகாது. derived class ஆல private member of the base class access பண்ணவே முடியாது. ஆனா அந்த private data என்ன பண்ணும், can be exist. இத வந்து derived classல exist ஆகுமே தவிர அதை access பண்ண முடியாது. அப்ப எதெல்லாம் inherit ஆகும், publicum protected மட்டும் தான் inherit ஆகும். So are not inherited, they are only visible, that is continue to exist in the derived class and cannot be accessed here. Do you understand the concept here? Students, I hope you understood how to create a derived class, that is how to derive a new class from the existing class and the different types of visibility mode. In the next video, we'll discuss the example of visibility mode. Thank you.